அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, யாரும் இல்லாத பிலிஸ்தேனே, சேனைக்கு கர்த்தர் நிந்திக்கிறதுக்கு நீ அணிந்து போய் அந்த கோலியாத்தை நாய் அடிக்கிற மாதிரி அடித்து போடுவான். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்கள், துன்பப்படுத்துகிற காலையிலும் மாலையிலும் இரவிலும் உங்களை நிந்தித்து படுத்தி உங்களை பாடுபடுத்திட்டு இருக்க அந்த கோலியாத்தை பார்த்து, கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்று விட்டோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். பெலிஸ்தேனாகிய கோலியாத் 40 நாள் காலையிலையும் மாலையிலையும் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து பயம்புறுத்திட்டே இருந்தா. இஸ்ரவேலில எந்த ஒரு ஆண் மகனும் இல்லையா? யாரும் என்ன இடத்துல சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதா என்று சொல்லி சவால் விட்டுட்டே இருந்தான். தாவீது போனாரு, கோலியாத்தை ஒரே ஒரு கூழாங்கல்லால வெற்றி பெற்றாரு. அன்னைக்கு தாவீது வெற்றி பெற்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்க கோலியாத்தை நீங்க எப்படி வெற்றி பெற போறீங்க? இந்த பாடலை பாடணும். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால. தாவீதுக்கு ஒரு கூழாங்கல் தேவைப்பட்டுச்சு கோலியாத்தை முறியடிக்கிறதுக்கு. ஆனா உங்களுக்கு இயேசுவின் நாமம் போதும். இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக சகல முழங்கால்களும் முடங்கும். இயேசுவின் நாமம் விலையேற பெற்றது. அந்த நாமத்திற்கு முன்பாக கோலியாத்தெல்லாம் முழங்கால் படிக்கிட்டு தான் ஆகணும். தாவீது கூழாங்கல் எடுத்து அடித்த உடனே கோலியாத் எப்படி விழுந்திருப்பார் தெரியுங்களா? முகங்குப்புற விழுந்திருப்பாரு. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தை கொண்டு நீங்கள் அந்த கவனிலை வைத்து தாவீதை போல நீங்கள் சுற்றி அந்த கோலியாத்தை பார்த்து அடிங்க. அந்த கோலியாத் முகம் குப்புற விழுவான். அந்த கோலியாத் யார் அவனா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கலாம். விசுவாசம் என்னும் கேடயத்தை எடுத்து பிசாசை நீங்கள் வெல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கோலியாத் யார் தெரியுமா? சபிக்கப்பட்ட வலு சர்வமாகிய பிசாசானவன். அவன் தான் கோலியாத். அவனை நீங்கள் ஜெயிக்கணும்னா இயேசுவின் நாமத்தை எடுங்க. உங்கள் கையில் போர்க்களத்தில் போய் நில்லுங்க. ஜெபமாகிய போர்க்களத்தில் போய் நில்லுங்க. உங்களுக்காக கர்த்தர் உங்களுக்காக வெற்றி கொடுக்க ரெடியாக இருக்காரு. இந்த பாடலை ஒரு இசையாய் பாடுவோம். அகைன். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நான் பிசாசை வென்று விட்டேன். விசுவாச கேடயத்தால் நான் கோலியாத்தை வென்று விட்டேன். விசுவாச கேடயத்தால் நான் பிசாசை வென்று விட்டேன். விசுவாச கேடயத்தால் நான் கோலியாத்தை வென்று விட்டேன். வெற்றி கோடி பிடித்திடுவேன், நான் வீரநடை நடந்திடுவேன். வெற்றி கோடி பிடித்திடுவேன், நான் வீரநடை நடந்திடுவேன். 40 நாள் காலையிலையும் மாலையிலையும் அந்த கோலியாத், காத்து ஊரானாகிய கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயன்படுத்தினா. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, யாரு நீ? விருத்த சேதனம் இல்லாத பிலிஸ்தேனே,
சேனைகளின் கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு நீ யார் என்று சொல்லி துணிந்து போய் அந்த கோலியாத்தை நாய் அடிக்கிற மாதிரி அடித்து போட்டு வந்தான். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை துன்பப்படுத்துகிற காலையிலும் மாலையிலும் இரவிலும் உங்களை நிந்தித்து உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை பாடுபடுத்திட்டு இருக்க அந்த கோலியாத்தை பார்த்து இன்னைக்கு நீங்க போய் சொல்லுங்க, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தேனை நீ ஏமாத்திரும் சேனைகளின் கர்த்தர் நிந்திக்கிறதற்கு என் தேவன் எனக்காக வழக்காடுவார், என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி பாருங்க. அந்த கோலியாத் உங்களுக்கு முன்பாக முகம் குப்புற விழுவான், உங்க பக்கம் வரமாட்டான். நம்முடைய பாஸ், நம்முடைய எஜமான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது வனாந்தரத்திலே இயேசு கிறிஸ்துவை 40 நாள் உபவாசம் பண்ணின பிறகு சோதிக்க வந்தான். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தடையும் நெத்தி மேலேயே நெத்தி பொட்டுலேயே அடிச்சாரு. உன் தேவனாய கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக, மனுஷன் 40 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஒவ்வொரு தடவையும் நெத்தி பொட்டுலே அடிச்சாரு. பிசாசு அவன் அப்படியே முகம் குப்புற விழுந்து ஓடியே போயிட்டான். அன்னைக்கு ஓடினவன் கடைசி சிலுவையில் இருக்கும்போது சிரிச்சான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இவரை அடக்கம் பண்ணிட்டோம், இவரை நம்ம எல்லாம் பண்ணி இவரை சாகடிச்சு நினைச்சான். இல்லை, ஒரு கோலியாத்தை தாவீது ஜெயித்தான். ஆனால் இன்னைக்கு பல கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு என் இயேசு கிறிஸ்து உங்கள் கூடயும் என் கூடயும் இருக்காரு. பயப்படாதீங்க, God is with you. அப்படியே கண்களை மூடுவோமா? ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுறேன். பரலோகத்தில் இருக்க பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. அன்றைக்கு தாவீது கோலியாத்தை வென்றது உண்மை. அதே போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்க கோலியாத்துக்களை, எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற கோலியாத்துக்களை நாங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை கொண்டு அவனை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம், அவனை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ராகாபா ஷாதாகாபா ராகாபோட்டே லேமா தாகாபா ரேடே லேமாஷே. இயேசுவின் நாமத்தினால் அந்த கோலியாத்துக்களை நாங்கள் முறியடிக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய விசுவாசம், உம்முடைய பரிசுத்த அக்கினி எரியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.